ஆண்டவரும் அருமை எச்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்து. முதலாவது எனக்கு வாய்ப்பளித்த இயேசு கிறிஸ்துவுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது அவர்களுக்கும் மற்றும் சபையார் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 112:2. ஒரு தலையை கருதி ஏசப்பா நாளையும் சங்கீதம் 112 தியானிக்க வந்திருக்கிறோம். என்னை மதத்தை நீங்க வழிபடுங்க. வந்திருக்கும் சபையார் அனைவரையும் ஆசிரியங்க. இயேசு மூலம் ஜெயிக்கிறேன் நல்லதாவே ஆமென். எனக்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் சங்கீதம் 112:2. அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்கள் என்றால் யார்? யார் இந்த செம்மையானவர்கள்? யாருக்காவது தெரியுமா? புரியல. செம்மையானவர்கள் என்றால் நீதிமான்கள், உத்தமமான்கள், நேர்மையானவர்கள். இவர்கள் தான் செம்மையானவர்கள். சங்கீதம் 112 முதலாம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் தான் செம்மையானவர்கள். அவன் தான் நீதிமான், அவன் தான் உத்தம மார்க்கத்தார். நாமும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையை பின்பற்றினோம்னா நாமும் செம்மையானவர்களாய் மாறுவோம். இரண்டாம் வசனத்தை வாசிப்போம். அவன் சந்ததி பூமியில் எப்படி வளர்த்திருக்கும்? பலத்திற்கும் என்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும், உலக பிரதான ஆசீர்வாதமும், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமும், கையின் பிரயாசமும், இவை அனைத்தும் தான் செலுத்தியிருப்பார்கள். இவை அனைத்திலும் செலுத்தியிருப்பார்கள். இதான் பூமிக்கு செம்மையானவர்கள் பூமியில் பலத்திருப்பார்கள். அவன் வீட்டில் அடுத்த வருஷம் தாசிங்க 3வது. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் எப்படி தெரியுமா? அவன் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம், அவனுடைய நீதியும் என்றென்றைக்கும் நிற்கும். அதனால் தான் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நான்காம் வசனத்தை வாசிப்போம். செம்மையானவர்களுக்கு இருள் கிடையாது, அவர்களுக்கு வெளிச்சம் ஒழிக்கும். நீதிமானுடைய பாதையோ பட்ட பகலை போல் இருக்கும். எஸ்தர் புத்தகத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்கு. ஆமான் வந்து முருதைக்காயையும் யூதர்களையும் அழிக்கணும்னு அவனுக்கு திட்டம் போட்டிருப்பான். ஏன்னா முருதைக்காய் வந்து ஆமானை வணங்க மாட்டான். ஏன்னா நான் என் தேவனை தவிர யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். அதனால வந்து இந்த ஆமான் வந்து முருதைக்காயும் அழிக்கணும், அவனுடைய மக்கள் யூதர்களையும் அழிக்கணும்னு ராஜாவை போய் பேசியிருப்பான். ராஜா பேசி ராஜாவும் சம்மந்தம் பண்ணி அந்த மாதம் தெரியுமா இருக்காச்சு, மாதமும் தெரியும். ஆதார் மாதம் 13ஆம் தேதி குறிக்கப்பட்டது அவங்கள அழிக்கணும்னு. அப்போ யூதர்களுக்கு வந்து மரண இருள் வந்துட்டு, அப்போ அவங்க கர்த்தரை சார்ந்திருக்காங்க, கர்த்தரிடம் ஜெபம் பண்ணாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு மரண இருள்ல இருந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு இந்த மாதிரி இருள் வரலாம் தெரியுதுமே, அப்போ நீங்க கர்த்தரை சார்ந்திருக்கணும். இருள் வந்துட்டுமே பேரக்கூடாது. கர்த்தரிடம் ஜெபம் பண்ணா அவர் உங்க இருளை விலக்கி வெளிச்சமா மாற்றுவாரு. 5ஆம் வசனத்தை வாசிப்போம். செம்மையானவர்கள் இறங்கி கடன் கொடுப்பார்கள். தன் காரியத்தை நியாயமானபடி நடத்துகிறதுனால் செம்மையானவர்கள் பாக்கியவான்கள். நாமும் இறங்கி உதவி பண்ணணும். கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏழைக்கு கொடுக்கிறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின்படி நம்ம கொடுக்கணும். கொடுத்தாதான் நம்மளுக்கு கொடுக்கப்படும். 6ஆம் வசனத்தை
கீர்த்தி உள்ளவன் என்றால் என்ன? புகழ் பெற்றவன். வேற? பேர் பெற்றவன், உயர்ந்தவன், மேன்மை உள்ளவன். கீர்த்தி உள்ளவன் என்றால் புகழ் பெற்றவன், மேன்மை உள்ளவன், இதெல்லாம் கீர்த்தி உள்ளவன். இயேசு பெயர் 2000 வருஷ காலமா புகழ் பெற்று இருக்கிறது. அதனால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பல தலைமுறைகளுக்கு புகழ் பெற்று வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுக்காண்டி நம்ம நிறைய பேருக்கு உதவி செய்யணும், செம்மையானவர்களாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், மேன்மையுள்ளவர்களாக இருக்கணும். 6ஆம் வசனம் வாசிப்போம். செம்மையானவர்கள் துச்சதை கேட்டு பயப்படாது இருப்பாங்க. ஏனென்றால் அவங்க அவங்களுடைய இதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அதே போல் நாமும் இயேசு சொன்ன வாக்குத்தத்தின்படி பின்பற்றி துச்சதை கேட்டு பயப்படக்கூடாது. இயேசு பைபிளில் 365 முறை பயப்படாது இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம 365 நாளும் பயப்படாமல் இருக்கணும். 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் எதுல உறுதியா இருப்பான்? அவன் அறிக்கை எடுக்கல உறுதியா இருப்பான். நம்மளுக்கு வருஷம் வாக்குத்தத்தை எடுக்கும். வாக்குத்தத்தை எடுத்து சும்மா பைபிள் வைக்கிறதுக்கா? அறிக்கை இடணும். அறிக்கை இட்டாதான் அந்த வாக்குத்தத்தம் பலிக்கும். செம்மையானவர் அவங்களுடைய வாக்குத்தத்தை அறிக்கையிட்டு உறுதியா இருப்பாங்க. அவர் தன் சத்துருக்களின் சரீரங்களை காணும் மட்டும் பயப்படாது இருப்பாங்க. அதுபோல் நம்ம பயப்படக்கூடாது. நாம் இதுவரையும் செம்மையானவர்களின் வம்சம் எப்படியெல்லாம் ஆசிரிக்கப்படும் என்று அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இப்பொழுது கூட கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த செய்தியை முடிக்க போகிறேன். ஒரு கம்பெனியில் இன்டர்வியூக்கு ஒரு 3 பேர் போகிறாங்க. அப்போ ஒருத்தன் முதலாக போகிறான். வாசலில் 500 ரூபா தாள் கிடக்கு. பார்க்கலாம், தாளை எடுத்துகிட்டு சுற்றி முற்றி பார்க்கலாம். ஏறிலோன்னு நைட் போல் பாக்கெட்டில் வச்சுட்டு போயிட்டான். போயிட்டு இருக்கும்போது அங்கே தண்ணி டேப் தண்ணி போயிட்டுருக்கு, பைப்பு வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அணைக்கலாமா? நீங்கள் அனுப்பிங்களா? அவன் செய்யலை, அணைக்காமல் போயிட்டான். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறான். அங்கே சேரு கலந்து கிடக்கு, அதையும் அவன் அடுக்கலை. 3rd ஃப்ளோர் போகிறான். லைட்டு வேஸ்ட்டாக இருக்குது, அதையும் அணைக்கலை. 3ஆவது போயிடுது. 4th ஃப்ளோர் போயிடுது. குப்பையாக கிடக்கு, டஸ்ட்பின் இருக்குது, குப்பையில் எடுத்து டஸ்ட்பினில் போடலை. போய் உட்காந்தாச்சு. அடுத்து 2வது ஒருத்தன் வரான். இவனே மாதிரி வரான். 500 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டுதான். இது தண்ணி அடைக்கலை, சேரையும் ஒழுங்காக எடுத்து போடல, குப்பையும் போடலை, லைட்டையும் அணைக்கலை. போய் உட்காந்துக்கிட்டான். 3வது ஒருத்தன் ராஜான்னு ஒருத்தன் வரான். வந்தோடனே 500 ரூபா பார்த்தான், சுற்றி முற்றி பார்த்தான். எடுத்துகிட்டு போய் வாட்ச்மேன்ட்ட கொடுத்தான். வாட்ச்மேன் கேட்கான், தம்பி ஏன்ப்பா 500 ரூபா என்கிட்ட தர? நீ நினச்சா வச்சுருந்துக்கலாமாப்பா, யாருன்னா பார்க்கல. அந்த ராஜா சொல்லுதான், இல்லை என்னை ஆண்டவர் பார்த்தாரு, நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான். அடுத்து போகிறான். அங்கே டேப்பில் தண்ணி போயிட்டுருக்கு, பைப்பை அணைச்சிட்டு போகிறான். அவனுக்கு அங்கே லேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்வியூக்கு. ஆனாலும் அதெல்லாம் அடைச்சிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகிறான். போகும்போது சேர்லாம் கலந்து கிடக்கு, சேரை ஒழுங்காக அடுக்கி போட்டு போகிறான். செகண்ட் ஃப்ளோர் போகும்போது குப்பையெல்லாம் குப்பை தொட்டில் போட்டு போகிறான். 3rd ஃப்ளோரில் லைட் அணைச்சிட்டு போய் அங்கே போய் உட்காந்துருக்கான். அங்கே மேசையில் இந்த பென் ஸ்டாண்ட் இருக்குங்களா, அது எல்லாம் கலந்து கிடக்கு, அதையே எடுத்து ஒழுங்காக உட்காந்துருக்கான். அவங்க 2 பேரும் டைம் ஆகிட்டு இருக்கு, வாட்சை பார்த்துட்டு இருக்காங்க. எப்போ வருவார் மேனேஜர், எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு. இவன் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ மேனேஜர் வந்தோடனே, நம்ம அந்த 3வது வந்த ராஜா நீங்கள் செலக்டட்ப்பா அப்படிம்பாங்க. உடனே அந்த 2 பேர் முதல் 2 பேர், என்ன நாங்கள் தான் வந்தோம், இன்டர்வியூவே நடக்கலை, அதுக்குள்ளேயும் அவனை செலக்ட் பண்ணிட்டீங்க எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அந்த மேனேஜர் சிசிடிவி எடுத்து காட்டு வரான். நீங்கள் 500 ரூபாய் எடுத்துக்கிட்டீங்க, பைப்பையும் அணைக்கலை, சேரையும் ஒழுங்காக போடல, குப்பையும் எடுத்து போடல, லைட்டையும் அணைக்கலை. இது அடுத்து மேசையில் இதையும் ஒழுங்கு பண்ணல. அவனை பாருங்கள், 500 ரூபா எடுத்து வாட்ச்மேன்ட்ட கொடுத்தான், பைப்பை அணைச்சான், சேரை ஒழுங்காக அடைக்கணும், குப்பையெல்லாம் குப்பையில் தொட்டியில் போட்டான், லைட்டை அணைச்சான். அடுத்து மேசையில் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அவன் உட்காந்துருக்கான்.
நீங்கள் அதனால ரிஜெக்டட் தம்பி, நீ செலக்டட்ப்பா. நீ நாளைக்கே வந்துடு. மாத சம்பளம் 1 லட்சம். உனக்கு ஒரு கார் தந்துடுவோம், வீடு தந்துடுவோம். நாளைக்கே உங்கள் குடும்பமாக வந்துங்க செட்டில் ஆகிருங்கப்பா. அவன் அந்த 500 ரூபா பார்த்துருந்து அந்த 1 லட்ச ரூபா சம்பளம் கிடச்சிருமா? அவங்க 2 பேருக்கும் கிடைக்கல. அதான் செம்மையானவர்கள் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மேன்மை கிடைக்கும். நாமும் கதை மாதிரி செம்மையானவர்களாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும், உண்மையாக நடப்போம். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஏசப்பா, அந்த நாளிலும் நாங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை தியானித்ததுக்காக நன்றி. இந்த செய்தி எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுக்காக நன்றி. இயேசு மூலம் ஜெயிக்க நடக்குதாவே. ஆமென். நல்ல கேள்வி கேட்போமா?